ஓகே. இப்ப ஜென்ரலா ஒரு கருத்து இருக்கு சார். முன்னாடிலாம் பாடல் வரிகள் நல்லா இருந்துச்சு. இப்போ வந்து பாடல்கள்ல வந்து கொஞ்சம் புரியாத இதாவே இருக்கு அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. நெறைய பேத்தோட கருத்து அது இருக்கு. நீங்க அக்செப்ட் பண்ணிக்கிறீங்களா? ஆஸ் எ லிரிசிஸ்ட்டா? யாரா இருந்தாலும் ஒரு டைரக்டரா இருந்தாலும், இந்த ஆக்டர வச்சு ஒரு படம் எடுக்கணும். இந்த காம்போ அந்த மாரிலாம் இருக்கும்ல. இல்ல எல்லாருக்கும் எழுதணும்னு ஆசை இருக்கும். எல்லாமே என் கூட சேர்ந்து ஒர்க் பண்ணணும் அவங்களுக்கு ஆசை இருக்கணும்ல. நம்ம இங்க ட்ரை பண்றோம், முயற்சி பண்றோம்னு ஒரு நிலைமைய குடுத்தது எங்க அப்பா. ஆனா இன்னைக்கு நான் கேட்கும்போது, அப்பா இல்லாத காலகட்டத்துல அப்படியே யோசிச்சு பார்க்குறேன். என்னடா சினிமான்னு. சரி, அப்பாவ நம்புனா நம்ப, சினிமாவ நம்பலாம். இனிமேல் அப்பா வந்து சினிமா தான் அப்படின்னு நினைச்சு சினிமா மேல முழு நம்பிக்கை வைக்கிறேன். இல்ல பாடி வச்சு ரிஜெக்ட் பண்றது, உடல் ஒரு பாடி பாடி ஷேம் பண்ற மாரி விஷயம் அதெல்லாம் நடக்குதா என்ன? ஒரு பெரிய நியூஸ் கேட்டு அவர் எனக்கு பேசின உடனே அவர் கேட்டுக்கிறாரு. ஏய் இவன் செகண்ட் ஃப்ளோர் ஏறுவானா கேட்டுக்கிறாரு. நான் உனக்கு 2 சரணம் எழுதுவேனா தான் நீ பார்க்கணுமே தவிர்த்து நான் செகண்ட் ஃப்ளோர் எழுதுவேனா பார்க்கறது எனக்கு விஷயமே இல்லையே. மிகப்பெரிய பாராட்டு என்ன அப்படின்னு நினைக்கிறீங்க? இல்ல எனக்கு மிகப்பெரிய பாராட்டு எங்க அப்பாவுடைய பாராட்டு தான். ஏன்னா எங்க அப்பாவுக்கு என் மேல எப்பயுமே நம்பிக்கை இருக்காது. வந்து அப்பா தவறிட்டாரு. இருந்தாலும் அவர் அந்த வார்த்தை சொன்னாரு. உழைச்சுப்ப. என்னோட இத்தனை வருஷத்துல எங்க அப்பா அந்த வார்த்தை சொன்னதே இல்ல லைஃப்ல. மூவி வேர்ல்டு தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்ம கூட பாடலாசிரியர் திரு கருணாகரன் அவர்கள் இருக்காரு. வணக்கம் சார். வணக்கங்க. எப்படி சார் ரைட்டர்ஸ், லிரிசிஸ்ட் அவங்களுடைய லைஃப் வந்து எப்படி இருக்கும்? ஏன்னா எல்லாத்துடைய லைஃப் வந்து வெளிய மீடியாக்கு எல்லாத்துக்கும் தெரியுது. அதாவது ஒரு டைரக்டருடைய வாழ்க்கையோ, ஆக்டருடைய வாழ்க்கையோ வந்து வெளிய தெரிஞ்சிரும். இந்த மாரிலாம் இருக்காங்க. அவங்க பர்சனல் லைஃப்லயும் இந்த மாரிலாம் இருக்காங்க அப்படின்னு தெரியும். லிரிசிஸ்ட் சில டெக்னீஷியனுடைய லைஃப்லாம் வந்து வெளிய தெரியாதுல்ல. இல்ல என்னுடைய கவிதையிலே நான் சொல்ற ஒரு விஷயம் தான். போராடி போராடி ஜெயிக்க பிறந்தோமே. நாம் போராடி தோற்றால் கூட மீண்டும் எழுவோமே. இப்படிதான் எங்களுடைய வாழ்க்கையில சினிமா சார்ந்து மட்டும் இல்ல, உலகத்துடைய எல்லா மக்களுடைய வாழ்க்கையும் இதுதான். எல்லாருக்குள்ளயும் ஒரு போராட்டம் இருக்கும். அந்த போராட்டம் சில பேருக்கு வெற்றியாவே கிடைக்கும். சில பேருக்கு அது தோல்வியா அமையும். அந்த தோல்வியிலிருந்து அவங்க எப்படி அத வெற்றியா மாத்துறாங்களோ இதுதான். அதனால வந்து சினிமா சார்ந்த நபர்களோ அப்படின்னு சொல்ல முடியாது. பொதுவா எல்லாருக்கும் அப்படிதான் இருக்காங்க. இல்ல அந்த பிரைவசியான லைஃப் அப்படிங்கிறதும் ஒரு பிளஸ் தான்ல. இல்ல நம்ம செலிபிரிட்டியா ஆவணும்னு சொல்லி ஆசைப்பட்டு ஒரு தொழிலுக்குள்ள வரோம். அப்புறம் இதுக்குள்ள வந்து நீங்க என்ன 4 பேர் பார்க்குறாங்க, என்னோட பிரைவசி போதும் நம்ம சொல்ல முடியாது. மீடியா வெளிச்சம் நம்ம மேல படணும்னா, பல பேர் பார்த்தாங்களா தான் மீடியா வெளிச்சம். இந்த ஒரு கேமராவோட கண் நம்மள பார்க்குறதுனா, பல பேர் கண் நம்மள பார்க்கும். அப்படிப்பட்ட சூழ்நிலை இதுல பிரைவசிலாம் ஒண்ணுமே இல்ல. செலிபிரிட்டி அவ்வளோதான். வாழ்க்கை அவ்வளோதான். ஓகே. எப்படி இருக்கு உங்களுக்கு அந்த வாழ்க்கை? எனக்கு ஒண்ணுமே தெரியல. ஆ. பிஃபோர், ஆஃப்டர் அப்படின்லாம் இருக்கு. ஒண்ணுமே தெரியல. எழுதிட்டு இருக்கோம், எழுதிட்டு இருக்கிறோம், எழுதிட்டு இருக்கிறோம். அவ்வளோதான். இது மட்டும் என் வேல. இத நான் தெளிவா செய்றேன். இப்போ அ ஒரு 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 காவல்துறை அதிகாரி அவரோட தொழில செய்வாரு. ஒரு வாத்தியாரு அவருடைய வேலைய செய்வாரு. ஒரு மாணவன் அவனுடைய வேலைய செய்வான். ஒரு சன்னியாசி அவருடைய வேலை எல்லாமே ஒரு வேலை செய்வாங்க. அதுபோல என்னோட வேலை எழுதுறது. அத நான் சிறப்பா செஞ்சுட்டு வரேன். எனக்கு ஏத்தபோல செஞ்சுட்டு வரேன். ஓகே. நான் உங்க பாடல்கள் எல்லாமே பார்த்தேன். எல்லாம் இப்ப YouTubeல பார்க்கும்போது எல்லா கமெண்ட்ஸ்லயும் வந்து மேக்ஸிமம் உங்களுக்கு தான் இருக்கு. 100ல வந்து 50 கமெண்ட்ஸ் உங்களுடைய பெயர் மென்ஷன் பண்ணி தான் இருக்கு. "வரிகள் சூப்பரா இருக்கு ஐயா" அப்படின்னு தான் மென்ஷன் பண்றாங்க. என்ன சொல்றது? எல்லாம் இறைவனுடைய கிஃப்ட் தான். மத்தபடி இறைவனுடைய கருணை தான். கற்பனை பிளஸ் இறைவன், என்னுடைய குருநாதர் கண்ணதாசனோட ஆசீர்வாதம். இதுதான் என்னுடைய வரிகளுக்கு காரணம். இப்போ ஒரு ஜானர் வச்சிருக்கீங்களா நீங்க? ஏன்னா நெறைய பாடல்கள் வந்து கொஞ்சம் கானா ஃப்ளேவர்லயே இருக்க மாரி இருக்கு. அதுதான் என்னோட ஸ்பெஷல் அப்படிங்கிற மாரி இருக்கா? இல்ல இந்த கேள்விய நான் ஃபர்ஸ்ட் டைம் உங்ககிட்ட இருந்து தான் கேட்கிறேன். அப்படி என்னுடைய எந்த ஃபேவரும் அப்படி இருந்ததில்ல. நீங்க பார்த்த பாடல் அப்படி இருந்திருக்கும்னு நெனைக்கிறேன். என்னுடைய பாடல் நீங்க பார்த்தீங்கன்னா, முதல் பாட்டு வந்து வல்லவன். அது வந்து லவ் சாங் தான் அது. காதல் வந்தாலே மனசு ஏங்கி தவிக்கும். அப்படியே நீங்க 2வது நீங்க போனீங்கன்னா, அலெக்ஸ் பாண்டியன். வி ஆர் பேட் 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 பாய் அந்த இருக்கும். அப்புறமா நீங்க பேரன்பு எடுத்தீங்கன்னா, செத்து போச்சு மனசு அப்படின்னு சொல்லி அந்த ஒரு பாடல் வரும். அப்படியே நீங்க பார்த்தீங்கன்னா, நீங்க அப்படியே மாமனிதன் வந்தீங்கன்னா, என்ன நடக்குது சாமி அப்படியே ராஜா சாருடைய இதுல இருக்கும். நீங்க அப்படியே ருத்ரம் வந்தாலும் முடி 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 பகை முடி வலி கொடுத்தவன் கதை முடி அப்படி இருக்கும். நீங்க கஸ்டடி போனா கூட ஒரு ஓப்பனிங் சாங் ஒரு போலீஸ்காரங்களுக்கு ஏத்த போற சாங்கா இருக்கும். இப்படி பல விஷயம் இருக்கும். நீங்க நிர்வாகம் பொறுப்பல்ல கேட்டுட்டு நீங்க இந்த கேள்வி என்ட்ட எழுப்புறீங்களா? எஸ். அதுவும் சில பாடல்கள் பார்த்தேன். ஃபோக் சாங்ஸ், கானா சாங்ஸ்லாம் பார்த்தேன். அதனால தான் கேட்கிறேன். மேஜரா ஜெயில் அதுல ஸ்பெஷலா அப்படின்னு தான் கேட்டேன். நீங்க இதுதான் பண்ணுவீங்க அப்படின்னு நான் சொல்றேன். நான் முதல் முறை எழுதுனது வந்து ஜெயில்ல எழுதுனேன். ஜிவி சாருக்கு எழுதுனேன். வசந்த பாலன் சார் கேட்டாரு. 2வது நான் எழுதுனது வந்து எனக்கு தெரிஞ்சு எந்த படத்துக்கும் நான் அப்படி எழுதல. எழுதுறது என் வேலை. யார் என்ன குடுத்தாலும் எழுதுவேன். என்ன ஜானர்னாலும் எந்த பரவால்ல. ஜானர் இருந்தாலும் பரவால்ல. வாலி சார் சொன்ன போல, மணி இம்பார்டன்ட். அத தாண்டி தொழில்.
ஓகே. இப்போ சிச்சுவேஷன் சொல்றாங்கல்ல சார். அது வந்து இனிமே இருக்கா? இந்த சிச்சுவேஷன் இப்படி இருக்கு. இப்ப ஹீரோ, ஹீரோயின் பார்க்குறாங்க பிரேக்கப் சாங்கு. அப்படிங்கிறதா சொல்லி தான் வருதா? இல்ல எந்த மாரி வருது? ஒரு ஓப்பனிங் சாங் இருக்கு இப்போ. இல்ல இந்த கிட்ஸுக்கான ஒரு பாடல். கிணறு படம் பார்த்தேன். கிட்ஸுக்கான ஒரு பாடல். அப்படின்னு முடிச்சுருவாங்களா? எந்த மாரி போகுது இப்பலாம்? இல்ல அப்படி இல்ல. அவங்க கதைய சொல்லுவாங்க. எனக்கு எந்த இடத்துல என்ன பாட்டு வேணும்? இந்த பாட்டோட வரிகள் எப்படி இருக்கணும்? நீங்க இதுல என்ன விஷயத்த நீங்க மெசேஜ் சொல்லணும்? இப்படி 3 விஷயத்த எனக்கு சொல்லிடுவாங்க. சொன்ன பிறகு தான் நாங்க எழுதி அவுட்புட் குடுப்போம். யாரும் வந்து இல்ல குழந்தை சாங் எழுதுங்க, இல்ல ஒரு டூயட் இப்படி எழுதுங்கன்னு சொல்ல மாட்டாங்க. எனக்கு என்ன வேணும் இந்த இடத்துலன்னு சொல்லி இயக்குனர்ங்க சொல்லுவாங்க. இசையமைப்பாளருங்க சொல்லுவாங்க. அத நம்ப உள்வாங்கிட்டு அதுக்குடைய பாடல் வரிகள நம்ம அவங்களுக்கு குடுக்கணும். ஓகே. இப்ப ஜெனரலா ஒரு கருத்து இருக்கு சார். முன்னாடிலாம் பாடல் வரிகள் நல்லா இருந்துச்சு. இப்போ வந்து பாடல்கள்ல வந்து கொஞ்சம் புரியாத இதாவே இருக்கு அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. நெறைய பேத்தோட கருத்து அது இருக்கு. நீங்க அக்செப்ட் பண்ணிக்கிறீங்களா? ஆஸ் எ லிரிசிஸ்ட்டா? இல்ல. அப்படியெல்லாம் அத நான் ஒத்துக்க மாட்டேன். ஏன்னா, எல்லா பாடலாசிரியரும் ஒரு 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 வரிகளையும் ஒரு எல்லா வரிகளுக்கும் ஒரு அர்த்தம் இருக்கும். இப்ப நாமத்துக்குமார் சார் எழுதியிருப்பாரு, "கண் பேசும் வார்த்தைகள் புரிவதில்லை." கண்ணோட இதே நீங்க அப்படியே உள்ள போனீங்கன்னா, "கண்கள் இரண்டும் இங்கு உன்னை கண்டு பேசுமோன்னு" ஒரு வார்த்தை இருக்கும். இப்ப நான் வந்து பள்ளிக்கூடம் போனாலும் பாடம் நான் படிக்கலையே, பட்டாம்பூச்சி ஆனாலும் இன்னும் நான் பறக்கலையே அப்படி எழுதியிருப்பேன். அதாவது அதுக்கு ஒரு சவுண்ட் இருக்கும். ஒரு வார்த்தையோட ஒலி இருக்கும். அதுக்கு ஒரு பொருள் இருக்கும். அதனால வந்து எழுதுறவங்க யாருமே ஒரு பொருள் இல்லாத மொழிய கொண்டு யாருமே ஒரு பாட்டு எழுத மாட்டாங்க. நடிகர்கள் பாட்டு எழுதுறாங்க. சில படங்களுக்கு இயக்குனர்களே வந்து பாடல்கள் எழுதிர்றாங்க. இப்ப நெறைய படங்கள் வந்து டைரக்டர்ஸ் லிரிசிஸ்ட் ஆயிர்றாங்க. இதனால நமக்கு ஏதாச்சும் பாதிப்பு இருக்கு அப்படின்னு தோணுமா? இல்ல இங்கருந்து ஒரு பாடலாசிரியர் நடிகர் ஆனாரு. விஜய் சார். அவரு ஒரு இயக்குனர் ஆனாரு. அதுபோல நம்ம எப்பயுமே இந்த இந்த வேலைய இவங்க தான் செய்யணும்னு ஒரு இதெல்லாம் இல்ல. யாருக்கு எது தெரியுதோ அத செய்யட்டும். ஆனா சிறப்பா செய்யட்டும். அவ்வளவுதான். அது எந்த பாதிப்பும் இல்ல. லிரிசிஸ்ட்க்கு எந்த பாதிப்பும் இல்ல. ஓடுற குதிரை ஓடும். அப்படின்னு வாழ்க்கைய எடுத்து போட்டுருவேன் நானு. ஆ உங்களுக்கு யார் சார் ஃபேவரைட்டான ஒரு லிரிசிஸ்ட்? என்னுடைய குருநாதர் கண்ணதாசன் சார் தான். அவர நம்பி அவருடைய கற்பனை வளத்த ஆ முழுசா பருகிட்டு தான் நான் சினிமாக்குள்ளேயே வந்தேன். என் குருநாதருடைய தாக்கம் எனக்கு இல்லாம நான் சினிமாக்குள்ளேயே வரல. அவர போல வரணும்னு சொல்லிட்டு ஒரு ஆசை. அது கடவுளோட கிஃப்ட். நாளைக்கு என்னன்னு தெரியாது. அப்படி வரணும்னு ஆசைப்பட்டா, நான் இன்னைக்கு சினிமா துறையில இருக்கிற பாடலாசிரியரா இருக்கேன். இப்போ வாலி சார் எடுத்துக்கிட்டோம்னா, இளையராஜா சார் ஆரம்பிச்சு, ரஹ்மான் சார் வரைக்கும், அனிருத் சார் வரைக்கும் எழுதியிருக்காருன்னு மேபி நெனைக்கிறேன். இளையராஜா ரஹ்மான் சார் வரைக்கும் பணியாற்றினாரு. எ மகாதேவன் சார்ல காலத்துல இருந்து அவரு எழுதியிருக்காரு. எல்லா மியூசிக் டைரக்டரும் பணியாற்றிட்டாங்க. அந்த 3 ஜெனரேஷன் தாண்டியும் பணியாற்றிய ஒரு பாடலாசிரியர். இப்போ வைரமுத்து சாரும் எல்லாத்துக்கிட்டயும் பண்ணிட்டு தான் இருக்காரு. இப்படிங்கிற பட்சத்தில, ஒரு குறிப்பிட்ட லிரிசிஸ்ட் மட்டும் ஒரு லாங் டியூரேஷன் வராங்க. மீதி நெறைய பேர் இருக்காங்க. அவங்க வந்து வெளிய அந்த தெரிய மாட்றாங்க. அந்த லைம் லைட் வர மாட்டேங்குதுல்ல. என்ன காரணம் அது? அதுக்கு என்ன என்ன காரணம்? காலகட்டங்கள் தான் காரணம். அன்னைக்கு மீடியா வந்து ஒரு குறிப்பிட்ட வெளிச்சம் மட்டும் தான் இருந்துச்சு. நம்ம பத்திரிக்கை துறைய நம்பி மட்டுமே அன்னைக்கு மீடியா இருந்துச்சு. வானொலிய நம்பி மட்டுமே அன்னைக்கு மீடியா இருந்துச்சு. அது இல்லாம அன்னைக்கும் அதிக பேர் எழுதுனாங்க. நீங்க பார்த்த பிறைச்சூடன் சார் எழுதியிருப்பாரு, புலமைமுதன் சார் எழுதியிருப்பாரு, காமராஜன் சார் எழுதியிருப்பாரு, மேத்தா சார் எழுதியிருப்பாரு, கெங்கை எழுதியிருப்பாரு. பல பேர் எழுதியிருக்காங்க. இதே கேள்வி தான் அவங்களும் கேட்டிருப்பாங்க. சார் அன்னைக்கு காலகட்டத்தில வந்து எனக்கு தெரிஞ்சு 3 பேர் தான் எழுதுனாங்கன்னு சொல்லி. அப்படி பார்த்தா கண்ணதாசன் சார் எழுதியிருப்பாரு, பட்டுக்கோட்டை சார் எழுதியிருப்பாரு, வாலி சார் எழுதியிருப்பாரு. அன்னைக்கு உடுமலை நாராயணகவி சார் எழுதியிருப்பாரு, தஞ்சை ராமதாஸ் எழுதியிருப்பாரு. இவங்க பல பேர் பல கட்டத்தில எழுதி தான் வராங்க. எல்லாருக்கும் இப்ப நாளைக்கு எங்கள கடந்து போனாலும் கேட்பாங்க. அன்னைக்கு ஒரு 10 பேர் தான் எழுதுனாங்க. ஆனா இன்னைக்கு 100 பேர் இருக்கிறோம். இதுல யாரு கன்டினியூவா காலத்தோட அப்படியே பயணிக்கிறாங்களோ அவங்க தெரிவாங்க. அடுத்தடுத்த ப்ராஜெக்ட்ஸ் என்ன சார் போய்க்கிட்டு இருக்கு? மகுடம் போயிட்டு இருக்கு. விஷால் சாருடைய மகுடம். என்னுடைய கனவு கம்பெனில ஒண்ணு சூப்பர் குட் ஃபிலிம்ஸ் சௌத்ரி சாருடைய நிறுவனம். அதுக்கு வந்து மகுடம் படத்துக்கு எழுதிக்கிறேன். அதுக்கு வந்து முக்கிய காரணம் வந்து விஷால் அண்ணன். விஷால் ஃபிலிம் ஃபேக்டரிக்கு எனக்கு ஒரு ஆஸ்தான பாடலாசிரியர் போல அவர் தொடர்ந்து அவங்க நிறுவனம் எடுக்கிற படங்களுக்கு இன்னைக்கு வரைக்கும் பாடல் குடுத்துட்டு இருக்காங்க. அது தேங்க்ஸ் டூ விஷால் சாருக்கு தான் நன்றி சொல்லணும். யாரா இருந்தாலும் ஒரு டைரக்டரா இருந்தாலும், இந்த ஆக்டர வச்சு ஒரு படம் எடுக்கணும். இந்த காம்போ அந்த மாரிலாம் இருக்கும்ல. இல்ல எல்லாருக்கும் எழுதணும்னு ஆசை இருக்கும். அ எல்லாமே என் கூட சேர்ந்து வொர்க் பண்ணணும்னு அவங்களுக்கு ஆசை இருக்கணும்ல. அவங்களுக்கு ஆசை அதுக்கான இருந்தா பதிலா இருக்கு. ஆ அவங்களுக்கு வந்து கர்ணாவோட சேர்ந்து வொர்க் பண்ணலாம். கர்ணா பாட்டு எழுதுறேன்னு சொல்லி அவங்களுக்கு எண்ணம் வந்துச்சுன்னா, நான் யாருக்கும் கேட்லாம் போட்டு வைக்கல. ஓப்பன் கிரவுண்ட் தான். அவங்க விருப்பப்பட்டு வரலாம். வராத பட்சத்தில போய் நான் வந்து ஏன் வரலன்னு சொல்லி ஃபீல் பண்ண முடியாதுல்ல. இல்ல நம்ம ஃபீல் பண்றது இல்ல. இப்ப நமக்கு சின்ன வயசுல இருந்து பார்க்குறோம். இப்ப நான் சின்ன வயசுல இருந்து பார்க்குறேன். ரஜினி சார் படம் பார்க்குறேன். ரொம்ப புடிக்குது.
நம்ம தலைவனுக்கு அவருக்கு ஒரு படம் பண்ணணும்னு நம்ம இல்ல யோசிக்கிறோம். அந்த மாரி கேட்கிறேன். தலைவனுக்கு பாட்டு எழுதக்கூடாதுன்னு யாருக்காவது ஒரு கவிஞருக்கு ஆசை இல்லாத இருக்குமா? எல்லாருக்கும் ஆசை இருக்கும். ஆனா அது அது வந்துடுச்சுன்னா நாங்க யாருமே வேணாம்னு சொல்லலையே. இப்போ நான் முயற்சி பண்ணலாம். ஒரு 10 படத்துக்கு முயற்சி பண்ணலாம். 10 படமும் ஆப்போசிட்ல இருந்து எனக்கு ஒரு பதிலும் கிடைக்கலன்னா, என்னோட வேலை முயற்சி பண்றது மட்டும் தான். அதுக்கு சம்மதம் குடுக்குறது, குடுக்காதது ஆப்போசிட்ல இருக்கிறவங்க கிட்ட இருக்கு. அது இயக்குனரா இருக்கட்டும், இசையமைப்பாளரா இருக்கட்டும். அவங்களுக்கு வந்து கருணா கூட வேணாம், ஒர்க் பண்ணவே வேணாம் அப்படி இந்த படத்துக்குன்னு சொல்லும்போது, நம்ம போய் ஏன் என் கூட ஒர்க் பண்ணலன்னு கேட்க முடியாதுல்ல. அது ஒரு விஷயம் இருக்கு. இப்ப எனக்கு இப்ப என் கூட ஒர்க் பண்ணணும்னு சொல்லி யுவன் சார் ஆசைப்படுவாரு. அது சில பேருக்கு எவ்வளோ பாடலாசை கிடைக்காம இருக்கும். அதுபோல அவங்களுக்கு கம்ஃபர்டபுளான ஆளோட வச்சு அவங்க ஒர்க் பண்றாங்க. காலம் வரும்போது எழுதுவோம். வரலனாலும் ஒண்ணும் பிரச்சனை இல்ல. எழுதுறது மட்டும் தான் என் தொழில். ஓகே. யுவன் சார் சொன்னால ஒரு கேள்வி என்னன்னா, யுவன் சார், முத்துக்குமார் சார் ஒரு ஐகானிக் காம்போ. அந்த காம்போ பிரிஞ்சதுக்கு அப்புறம், இப்ப யுவன் சார்ட்ட இருந்து கொஞ்சம் ஆல்பம் ஹிட் மாரி வரதில்ல அப்படிங்கிற ஒரு கருத்து இருக்கு. ஒரு லிரிசிஸ்ட் வந்து அப்படியே டிராவல் பண்ணிட்டு கொஞ்சம் கட் ஆகும்போது, அந்த இசையமைப்பாளருக்கு பாதிக்குதா? அப்படின்னு சொல்ல அதாவது மனதளவில வந்து ஒரு நண்பரை இழந்துட்டாருன்னு சொல்லி யுவன் சாருக்கு ஒரு வருத்தம் இருக்குமே தாண்டி, நான் முத்துக்குமார் சார நம்பி மட்டுமே யுவன் சார் ஃபீல்டுக்குள்ள வரலல்ல. கர்ணா கர்ணா பாட்டு எழுதணும்னு சொல்லி யுவன் சார் வந்தாரு. அவரும் அவருக்கு மியூசிக் பண்ண வந்தாரு. அதுக்கு எந்த பாடலாசிரியர் கமிட்டர் ஓகே செட் ஆகுறமோ அவங்கள வச்சு அவங்க மியூசிக் பாட்டு தராங்க. அது ஹிட் ஆவுது. ஹிட் ஆனோனே அந்த காம்போட மார்க்கெட் ஏறுது. அப்படி ஒரு ஒரு இப்போ யாருமே நிரந்தரமா யாருக்குமே எழுதுறதே இல்லல்ல. ஒண்ணு விதி செய்யும், இல்லன்னா காலத்தோட சதி செய்யும். ஏதாவது ஒண்ணு செய்யும். அதுவரைக்கும் எல்லாமே எழுத வேண்டியது தான். ஓகே. இப்போ வெற்றி எல்லாரும் ஜாலியா எடுத்துக்கிறாங்க. அடுத்த கட்டத்துக்கான ப்ராசஸ் எல்லாமே மூவ் ஆகி போயிடுறாங்க. தோல்வி வரும்போது நெறைய பேர் ஃபீல்ட் அவுட் ஆயிடுறது, வேற வேலைக்கு போறது, எதுக்கு நம்ம சினிமா அப்படிங்கிற மாரி இருக்கும்ல. அந்த மாரி உங்களுக்கு ஃபீல் ஆயிருக்கா? இல்ல எனக்கு பலமுறை இந்த கேள்வி வந்திருக்கு. ஏன்னா சொல்றேனே நம்ம சினிமால வந்து மிகப்பெரிய விஷயம்னா, கவுண்டமணி சார் கூட ஒரு நிகழ்ச்சில சொல்லிருப்பாரு. அவமானத்த மட்டும் நீ தோள்ல சுமக்கணும்னு சொல்லிட்டு. பணத்த வந்து வீட்ல வச்சிடலாம். கிடைக்கிற புகழ தூக்கி அப்படியே ஒரு ஓரமா இருக்கணும் அது. ஆனா இந்த அவமானம் இருக்குல்ல, அது வந்து எங்கேயுமே வைக்க முடியாது. அது நமக்குள்ளேயே இருக்கும் அது. இப்ப நீங்க எனக்கு ரூ. 1,00,000 சம்பளம் குடுத்தீங்கன்னா, தூக்கி போய் பீரோல வச்சுருவேன், இல்ல பேங்க்ல வைப்பேன். ஆனா இந்த அவமானங்கள வந்து நம்ம எங்க வைப்போம்? எங்கேயுமே வைக்க முடியாது. மனசுக்குள்ள தான் வைப்போம். அது மட்டும் தான் நம்மளோட தொடரும் சினிமால. பலமுறை வந்தாலும் அது நேத்து வரைக்கும் எங்க அப்பாவால அது எனக்கு அந்த கேள்வி எனக்கு வரல. என் ஃபாதர் இருக்கிற வரைக்கும் எனக்கு பார்த்துக்கலாம். அப்பா இருக்கிறாரு. அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் படம் வல்லவன். அத தாண்டி வந்தாலும் வீட்ல போனா சாப்பாடு இருக்கு, காசு இருக்கு, எல்லாமே இருக்கு. நம்ம இங்க ட்ரை பண்றோம், முயற்சி பண்றோம்னு ஒரு நிலைமைய குடுத்தது எங்க அப்பா. ஆனா இன்னைக்கு நான் கேட்கும்போது, அப்பா இல்லாத காலகட்டத்தில அப்படியே யோசிச்சு பார்க்குறேன். என்னடா சினிமான்னு. சரி, அப்பாவ நம்புனா நம்ம சினிமாவ நம்பலாம். இனிமேல்ட்டு அப்பா வந்து சினிமா தான் அப்படின்னு நினைச்சுட்டு சினிமா மேல முழு நம்பிக்கை வைக்கிறேன். சினிமா காப்பாத்தும்னு நம்பிக்கை இருக்கு. நெறைய பேர் திட்டுறாங்களே, சினிமா எனக்கு வாய்ப்பு தரல, இது தரல அப்படிலாம் இல்ல திட்டுறாங்களே. சினிமாலாம் யாருக்கும் வாய்ப்பு சினிமா எல்லாருக்கும் வாய்ப்பு குடுக்குங்க. நீங்க சினிமாவ எந்த அளவுக்கு நேசிக்கிறீங்களோ, இப்ப நீங்க பாருங்க 2006, 2007 என்னோட வல்லவன். நீங்க கூட்டி பார்த்தீங்கன்னா, இந்த 19 வருஷத்துல நான் குறைஞ்சபட்சம் ஒரு 150 பாட்டு கூட எழுதிக்க மாட்டேன். என்னுடைய 19 வருஷத்த அ வருடத்த அடமானம் வச்சு நான் எழுதின பாட்டு வெறும் 150 கிட்ட தான் இருக்கும். இந்த 150 பாட்டோட சர்வல் எனக்கு போதுமா? இத வச்சு என்னுடைய தேவைகள பூர்த்தி செய்ய முடியுமா? நமக்கு சினிமா வேணும். அவ்வளோதான். சினிமா என்ன செஞ்சாலும் சரி. உடம்புல உசுரு இருக்கிற வரைக்கும் சினிமால பாட்டு இருக்கணும். அவ்வளோதான். எஸ் அத தாண்டி ரிவார்ட் ஒண்ணு இருக்குல்ல. அதுக்கான ரிவார்ட் இருந்தா தானே நம்ம இருக்க முடியும். அப்படின்னு இருக்குல்ல ஒரு சைடு. இல்ல நான் இப்ப தான் சொல்றேனே. யாருக்கு எழுதினாலும் கருணாகரன் பாடலாசிரியர் தான். அதுல எந்த மாற்று கருத்து இல்ல. ஸ்க்ரீன்ல கருணாகரன் பேர் போடாம இல்ல போயிடுவாங்களா? சார், இப்போ மணி ஒரு மேட்டர் இருக்குல்ல. சில ஆக்டர் விஜய் சேது சாரே சொன்னாரு. இந்த ரோல என்ன கூப்பிட்டாங்க, எப்படி நடிச்சீங்க அதெல்லாம் கேட்கும்போது, எனக்கு இந்த அமௌண்ட் குடுக்குறாங்கன்னு நடிக்கிறேன். அப்படிங்கிற மாரி சிம்பிளா முடிச்சாரு. அந்த மாரி கேட்கிறேன். மணி ஒரு மேட்டர்ஸ் இருக்குல்ல சினிமால. இல்ல. பணம் சினிமா இப்போ இப்போ நம்ப எல்லா எல்லா மனுஷனுக்கும் பணம் தேவ. ஆனா, நான் பணத்த எப்படி சம்பாரிக்கணும்னு நான் ஒரு வழி கண்டுபிடிச்சிருக்கிறேன். எனக்குன்னு. ஏன்னா நான் ஏன் எனக்கு சினிமா தெரியலன்னு சினிமா மேல கோவமே பட மாட்டேன். இப்போ இந்த 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 உடம்பு இருக்கு. எனக்கு கால் கீழ ஒர்க் ஆவாது. நடக்க மாட்டேன். அதுக்குன்னு இந்த உடம்பு மேல கோவப்பட்டுப்பேனா? நான் அதுக்கு வேற வேற மாற்று வழி பார்ப்பேன். ஒண்ணு வீல் சேர் பார்ப்பேன். இல்ல அதுக்கேத்த ஒரு 4 பேர வேலைக்கு போடுவேன். வீல் சேர் தள்ளுன்னு சொல்லுவேன். அப்படி மாத்திப்பேன். சினிமா கண்டிப்பா நிறைவா குடுத்துருக்கு. எங்க அப்பாவுக்கு வந்து நான் லாஸ்ட் 5 வருஷமா அப்போலோ ஹாஸ்பிட்டல்ல ட்ரீட்மெண்ட் பார்த்தேன். அது என்ன குடுத்தது? சினிமா தான் குடுத்துச்சு.
சினிமா குடுத்துருக்கு. சினிமா குடுக்கலாம் குடுக்கும். அப்படியும் நான் வேற வழிய ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் படங்களுக்கு. இப்போ சினிமாக்குள்ள வந்தா ஒரு அமௌண்ட் பாத்துரலாம். கொஞ்சம் அதிகமா சம்பாரிக்கலாம். அப்படிங்கிற பட்சத்துல சில பேர் வராங்க. நானே கேள்விப்பட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸே சொல்லி. சினிமாக்குள்ள போனா நல்லா சம்பாரிக்கலாம்டா ஆக்டர்ஸு, இந்த மாரி டெக்னீஷியன் எல்லாமே நல்லா சம்பாரிப்பாங்க அப்படிம்பாங்க. அதுக்காக மட்டும் வர்றது சரியா? அப்படியெல்லாம் யாராலயும் நிக்கவே முடியாது. ஒரு படம் நிக்கலாம், 10 படம் நிக்கலாம். நம்மளுடைய முழு ஈடுபாடு இருந்தால் மட்டுமே இங்க நிலைச்சு நிற்க முடியும். அப்பதான் வந்து அதுவும் ஒண்ணு சினிமா வந்து ஒரு கலை தானங்க. அதுக்கு ஒரு உயிர் இருக்குல்ல. அது ஒண்ணு நேசிக்கணும்ல. பிரபஞ்சத்துக்கு எப்படி ஒரு சக்தி இருக்கோ அண்டவெளிக்கு, அதேபோல சினிமாக்குன்னு ஒரு உயிர் இருக்கு. அது இல்லன்னா இவ்வளோ படங்கள், இவ்வளோ இயக்குனர்கள், இவ்வளோ நடிகர்கள், இவ்வளோ டெக்னீஷியன்கள் அவங்க வர முடியாது. ஒவ்வொரு காலகட்டத்திலயும் ஒவ்வொரு தரமான மக்கள் வந்து படத்த ரசிக்கிறாங்க. அன்னைக்கு எம்ஜிஆர் சார் படத்த ரசிச்சவங்க, ரஜினி சார் படத்த ரசிச்சவங்க, இன்னைக்கு சிம்பு சார் படத்த ரசிக்கிறாங்க, விஜய் சார் படத்த ரசிக்கிறாங்க. நாளைக்கு வர ஒரு புது ஹீரோ சிவகார்த்திகேயன் சாரோ, கவினோ யார் படத்தினாலும் ரசிப்பாங்க. அதனால சினிமா வந்து ஒரு உயிரோட்டமான விஷயம். அதுக்கு நம்ம எந்த அளவுக்கு விசுவாசமா இருக்கிறோமோ, அது கண்டிப்பா நம்மள காப்பாத்தும். அந்த ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஏதா செட்டுக்கு ஆன் ஸ்பாட் போய் பாத்துருக்கீங்களா சார் பாடல்? இல்ல கர்ணா போத செட்டே இல்லைங்க. அப்படியா? வல்லவன் போயிருக்கீங்களா? வல்லவன் தான் நான் அதிகமா போன செட்டு வல்லவன் தான். வல்லவன் தான். ஒரு ஒரு அருமையா இருந்துச்சு. ஒரு உதவி இயக்குனர் போல ரெகுலரா சிம்பு சிம்பு சார பார்க்க போயிடுவேன். பாட்டு கேட்க. எனக்கு பாட்டு குடுங்க, பாட்டு அது குடுங்க. சாங்கே சூப்பரா இருக்கும். எனக்கு புடிச்ச சாங் அது. அப்படியே நின்றுருப்பாங்க 2 பேரும். அந்த ஸ்கூல் பேக்ரவுண்ட்ல நின்றுருப்பாங்க. அப்படியே பேக்ல வந்துட்டு போகும். ஆமா. ஒரு மான்டேஜ் சாங் மாரி வந்துட்டு போகும். இல்ல அவரு ஸ்கூல் படிச்ச சீன சொல்லும்போது, நான் வந்து முழுக்க முழுக்க என்ன பத்தி தான் எழுதினேன். பள்ளிக்கூடம் போனாலும் பாடம் நான் படிக்கலையே. நான் லாஸ்ட் பெஞ்ச் தான். பட்டாம்பூச்சி ஆனாலும் இன்னும் பறக்கலையே. நான் இன்னும் நடக்க ஆரம்பிக்கல. தவழ்ந்துட்டு தான் இருக்கிறேன். இது நான் முழுக்க முழுக்க என்ன உள்வாங்கி எழுதின பாடல் வரிகள் தான் அது. அது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ரெகுலரா போயிருந்தேன். அந்த படம் வந்து ஒரு 1 1/2 வருஷம் கிட்ட போச்சு ஷூட்டிங்கு. ஒரு உதவி இயக்குனர் போல நான் ரெகுலரா போய் சிம்பு சார பார்த்தேன். சிம்பு சார் வந்து புது ஆள்ன்னு சொல்லி எனக்கு எந்த விதமான வராத அப்படிலாம் அவரு சொன்னதே இல்ல. வரியா வா. என்ட்ட இருந்தா நான் தருவேன். அப்படியே ஒரு பாட்டு போயிட்டு இருந்துச்சு. ஆனா என்ட்ட ஒரு சீசன்ல போன ஒரு 6 மாசத்துலயே சொல்லிட்டாரு. நான் உனக்கு பாட்டு தரேன். ஒரு பாட்டு எழுதலாம்னு சொல்லிட்டு இருந்தாரு. அந்த பாட்டு RRல வந்துச்சு. அந்த ஒரு விஷயம் தான். இப்போ விஷால் சார் மகுடம் அந்த செட்டு போயிருக்கீங்களா? எப்படி இருந்தது? ரெகுலர் ரெகுலர். இனி ஏன்னா டைரக்டர் விஷால் சார் பண்ணிட்டுருக்காரு. இல்ல விஷால் ஆனந்த் வந்து என்னன்னா, ஃபர்ஸ்ட் உள்ளதும் சாப்பிட்டியா? அப்படிதான் கேட்பாரு. வேற எதுவுமே கேட்க மாட்டாரு. எல்லாரையுமா? ஆமா. இல்ல எனக்கு எல்லாரையும் கேட்பார்ல, என்ன ஸ்பெஷலா கேட்பாரு. சாப்பிட்டியா? அ சாப்பாடு வந்துச்சா? அப்படிதான் கேட்பாரு. 2வது தான் கேட்பாரு. என்ன போயிட்டு இருக்குன்னு கேட்பாரு. நம்மது பண்ணிக்கலாம். அடுத்த ஒரு படம் போயிட்டு இருக்கு. நம்ம பண்ணலாம் சொல்றான்னு சொன்னா சொல்லுவாரு. அ மெசேஜ் போடுவாரு, இல்ல ஃபோன் பண்ணுவாரு. கருணா பாட்டு அனுப்பிச்சுக்கிறேன், பாட்ட பாரு, எழுது அப்படின்னு சொல்லுவாரு. அப்புறமா அவரே வந்து ஒரு நாள் மறுநாள் உட்கார்ந்து என்னென்ன தேவை அப்படின்னு சொல்லி கேட்டு பாட்டு வாங்குனாரு. விஷால் அண்ணன் வேற லெவல். இப்போ அடுத்து என்ன படம் சார்? மகுடம் தாண்டி என்ன படம் லைஃப் டுடேன்னு படம் போயிட்டு இருக்கு. லைஃப் டுடேன்னு சொல்லிட்டு ஒரு புது கிரண்னு சொல்லி ஒருத்தர் நடிச்சிருக்கிறாரு. அதுல வந்து ஜிவி சார் ஒரு பாட்டு பாடிக்கிறாரு. ஸ்வேதா மேடம் ஒரு பாட்டு பாடிக்கிறாங்க. அ அப்படியே போயிட்டு இருக்கு. ஒரு பெரிய சிங்கருக்கு பேசிட்டு இருக்கோம். அந்த பாட்டு முடியும். அந்த படத்துல பிளஸ் டயலாக் எழுதுறேன் நானு. இந்த ஒர்க் நடந்துட்டு இருக்கு. ஓகே. தமிழ் தாண்டி வேற லாங்குவேஜஸ் பண்ணணும்னா எழுதுறேன். பண்ணலாம். தெலுங்கு எழுதிட்டு இருக்கிற படம் எழுதுறேன். தமிழ்ல வந்துட்டு இருக்கு. பேன் இண்டியா மூவி எழுதிட்டு இருக்கிறேன். உங்களுக்கு தெரியல சினிமா நீங்க பேன் இண்டியா சினிமாவா ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு. நீங்களும் வசனம் எழுதுவேன் அப்படின்னு சொல்லி. லைஃப் டுடே படத்துக்கு எழுதிட்டு இருக்கிறேன். போயிட்டு இருக்கு. என்னுடைய ஓன் ப்ராஜெக்ட் 2, 3 போயிட்டு இருக்கு. ஓன் படத்துக்கு டயலாக் போயிட்டு இருக்கு. அது எல்லா தொழிலும் செய்றோங்க சினிமால. டிரெக்ஷன் மேல ஆர்வம் இருக்கா? கண்டிப்பா இருக்கு. நான் மிஸ்டர் எக்ஸ்ன்னு ஒரு படத்துல கேமியோ ரோல் பண்ணியிருக்கிறேன் ஆர்யா சார் கூட. நடிக்கவும் செஞ்சிருக்கிறேன். நம்ம சினிமாங்க. சினிமா விட்டு எங்க சொல்றீங்க? ஏதோ ஒரு ஃபீல்டுல இருக்கணும். சினிமால இருக்கணுங்க. சினிமால ஸ்க்ரீன்ல வரும்போது அதுல ஏதாவது ஒரு வேலை நம்ம செஞ்சிருக்கணும். அவ்வளவுதான் என்னுடைய சார் மிகப்பெரிய பாராட்டு என்ன அப்படின்னு நினைக்கிறீங்க? உங்க ஃப்ரெண்ட்ஸ் இல்ல சினிமா துறையை சேர்ந்தவங்க யாராச்சும் ஒருத்தர். இல்ல எனக்கு மிகப்பெரிய பாராட்டே எங்க அப்பாவுடைய பாராட்டு தான். ஏன்னா எங்க அப்பாவுக்கு என் மேல எப்பயுமே நம்பிக்கையே இருக்காது. எங்க அப்பா இறக்கறதுக்கு முன்ன சொன்னாரு, "பொழச்சுப்ப. எனக்கு உன் மேல நம்பிக்கை இருக்கு" அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டேன்றாரு. இறந்து அப்பா தவறிட்டாரு. இருந்தாலும் அவரு அந்த வார்த்தை சொன்னாரு, "பொழச்சுப்ப." என்னோட இத்தன வருஷத்துல எங்க அப்பா அந்த வார்த்தை சொன்னதே இல்ல லைஃப்ல. அந்த வார்த்தைய அவர் சொன்னாரு. சார் இப்போ ஒரு சில ப்ராஜெக்ட்ஸ் வரும். கை கிட்ட வரும். நழுவி போயிரும் அப்படிங்கிற விஷயம் இருக்கும். எக்ஸாம்பிள் சொல்லணும்னா படத்துல நடிப்போம். படம் பார்க்கும்போது சீன கட் பண்ணி தூக்கிருவாங்க. அந்த மாரி கிட்ட வந்து போற ப்ராஜெக்ட்ஸ் இருக்குல்ல. நம்ம மேல ஒரு கிரிட்டிசிசம் வைப்பாங்க. இவங்கனால என்ன பண்ண முடியும்? இவங்க இந்த ஆக்டருக்கு எழுதியிருக்காங்களா? வேற ஒரு சாய்ஸ் போறேன் அப்படின்லாம் பண்ணுவாங்கல்ல. அதெல்லாம் நடக்குதா உங்களுக்கு? எக்கச்சக்கமா நடக்கும்.
நான் வெளிப்படையா சொல்லணும்னா, இவரு என்ன எழுதுவாரு அப்படின்னு சொல்லி எனக்கு ரொம்ப பேர் என் காது பட பேசிக்கிறாங்க. நான் திருக்குறளே எழுதுவேன். இவங்களுக்கு தெரியல. அதனால இவங்க எனக்கு தரலன்னு சொல்லி எனக்கு வருத்தம்லாம் இல்ல. அவங்களுக்கு புடிச்ச காம்போட அவங்க ஒர்க் பண்றாங்கன்னு ஒரு விஷயத்த நான் அப்படியே விட்டுட்டு நான் போயிட்டே இருந்துருவேன். நமக்கு கிடைக்கணும் கிடைக்கணும்னு நெனச்சா கண்டிப்பா கிடைக்கும்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் இருக்குல்ல. அந்த வார்த்தையில எனக்கு நம்பிக்கையே இல்ல. முயற்சி பண்ணா கிடைக்கணும். என்னோட அதிகாரம் அதுதான். முயற்சி பண்ணா கிடைக்கும். நீ முயற்சி பண்ணாம நம்ம எழுதி வச்சுக்கிறாங்க நம்ம தலைவிதி அப்படின்னு சொல்லிட்டு வந்து, அது வந்து நம்மள ஏமாத்துற விஷயம் அது. ஏமாத் அதாவது ஒருத்தன் ஏமாறுனன்னு கண்டுபிடிச்ச விஷயம், உனக்கு கிடைக்கலன்னா கிடைக்கும். இல்ல பாடி வச்சு ரிஜெக்ட் பண்றது, உடல் ஒரு பாடி பாடி ஷேம் பண்ற மாரி விஷயம் அதெல்லாம் நடக்குதா என்ன இல்ல அப்படி? எனக்கு எனக்கு தெரிஞ்ச ஒரு பெரிய பேர் சொல்ல வேணாம். ஒரு பெரிய மியூசிக் டைரக்டர். அவரு எனக்கு பேசினோனே அவரு கேட்டுக்கிறாரு. "ஏய் இவன் 2ண்ட் ஃப்ளோர் ஏறுவானா?" கேட்டுக்கிறாரு. நான் உனக்கு 2 சரணம் எழுதுவேனா தான் நீ பார்க்கணுமே தவிர்த்து, நான் 2ண்ட் ஃப்ளோர் எழுதுவேனா பார்க்கிறது உங்களுக்கு விஷயமே இல்லையே. சரி நான் வந்து நார்மலா நீங்க என்ன ஒரு பாடலாசிரியரா பார்த்திருக்கலாம். 85ல இருந்து என் வீடு 3 ஃப்ளோர் தான். எங்க அப்பாவே யோசிக்கல. இவன் மேல ஏறுவானான்னு சொல்லி. அவர் வீடு கட்டி வைக்கலையா? தரக்கூடாத ஒரு காரணம் இருக்கும். கேட்டா இவங்க ஏறுவாங்களா? ஏற மாட்டாங்களா? நடப்பாரா? நடக்கலையா? எனக்கு தெரிஞ்சு ஒரு பெரிய டான்ஸ் மாஸ்டரான ஒரு இயக்குனர் தான். ஒரு 1 கிலோமீட்டர் அது ஃபுல்லா ஒரு 1/2 கிலோமீட்டர் இருக்கும். ஒரு ஒரு பெரிய கார்டன் அது. அந்த கார்டனுக்குள்ள நான் அப்படியே அவர் நடந்துட்டே போயிட்டே இருக்கிறாரு. நான் வந்து அப்படியே முட்டி போட்டு அப்படியே பேசிட்டே போறேன். அவர் வந்து நின்டு கூட பேசல என்ட்ட. ஆரம்ப ஸ்டேஜ்ல. அப்படியே அவர் பாட்டுல அவரோட ஸ்பீடுக்கு அவர் நடக்கிறாரு. நான் அப்படியே சரி இவரோட கேரக்டர் இது. இவர் வந்து நின்டு பேசணும்னு சொல்லி நான் விரும்பல. இல்லன்னா அவர போய் மீட் பண்ணியிருக்க கூடாது. அப்படி ஒரு 1/2 கிலோமீட்டர்ஸ்க்கு அப்படியே நடந்து அப்படியே அப்படியே பேசிட்டே அப்படியே டிராவல் பண்றாரு. எனக்கு ஒரு மாரி ஆச்சு. என்னடான்னு சொல்லிட்டு, அப்புறமா இன்னைக்கு வரைக்கும் அந்த 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 நபர போய் நான் பார்த்ததே இல்ல. பார்க்கவும் விரும்பல. நின்டு பேசியிருக்கலாம். இல்ல உள்ள வாங்க ரூம்லன்னு சொல்லி பேசியிருக்கலாம். என்ட்ட பைக் இருக்கு. நான் இப்படி இறங்கி பேசினோனயே, சார் அப்படி வாங்க வாங்க அப்படின்னு சொல்லி அப்படியே இதெல்லாம் சினிமால இருக்குங்க. சினிமால இத தாண்டி தான் வந்திருக்கோம். பார்க்கலாம். சினிமா தானே. எங்க போப்போது? ஓகே. ஃபீல்ட்ல நிக்கிறது அப்படிங்கிறது ஒரு பெரிய மேட்டர். மிகப்பெரிய விஷயம் இல்ல நிக்கிறது. எனக்கு நிக்கணும்னு தோணுனாலும், என் கூட டிராவல் பண்ணணும்னு எதிர்ல இருக்கிற ஆள் முடிவு பண்ணணும். இசையமைப்பாளர். இசையமைப்பாளர், இயக்குனர் அவங்க 2 பேரும் முடிவு பண்ணணும். கர்ணாவோட டிராவல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணணும். மட்டுமே இங்க சாத்தியம். இத தாண்டி ஒரு வெற்றி தேவைப்படுது எல்லாத்துக்கும். அந்த வெற்றியுள்ள நபரா நம்ம இருந்தாலும், மார்க்கெட் வேல்யூ இருந்தா மட்டுமே இங்க டிராவல் பண்ண முடியும். இன்னைக்கு சினிமா அப்படிதான் இருக்கு. ஒரு பாடல் மிகப்பெரிய ஒரு அடிச்ச ஒரு பிரேக் மிகப்பெரிய பிரேக் குடுத்துருச்சு. அந்த மாரி எனக்கு ஒரு பாட்டு இருக்கு. இல்ல அந்த மாரி ஒரு பாட்டு தேவை அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்ல எனக்கு பாட்டு இருக்கு. இல்லன்னு நான் சொல்ல முடியாது. என்ன நான் விளம்பரப்படுத்திக்கல. இப்போ பேட் பாய்ஸோட ஒரு மிகப்பெரிய ஹிட் அன்னைக்கு காலகட்டத்துல இல்ல. கார்த்தி சாருக்கு. வி ஆர் பேட் பேட் பே இன்னைக்கு மிகப்பெரிய அண்ணனோட ஜானர்ல அந்த பாட்டு ஒரு பாட்டு. அவருடைய பயணத்துல அந்த ஒரு பாட்டு இருக்கும். அந்த பாட்ட நான் என்ன விளம்பரம் பண்ணேன்? இப்போ அலெக்ஸ் வல்லவன்ல வந்து காதல் வந்தாலே மனசு ஏங்கி தவிக்கும். அந்த பாட்டு ஒரு மிகப்பெரிய ஹிட். அத நான் என்ன விளம்பரப்படுத்திக்கிட்டேன்? அப்படின்னு ஒரு விஷயம் தான் இங்க இருக்கு. நான் இங்க யார விளம்பரப்படுத்துறாங்களோ அவங்க முன்ன வந்து நிக்கிறாங்க. இன்னைக்கு சினிமாவுடைய இந்த பிஆர் டீம் அந்த மாரியா? பிஆர் டீம்னா ஒரு விளம்பரப்படுத்துறதுக்கான ஒரு டீம். ஆமா கண்டிப்பா. அந்த ஒரு விஷயம் இருக்கு. அந்த சினிமா இன்னைக்கு இங்க இருக்கு. ஏன்னா ஒரு இசையமைப்பாளர் வராரு. அவருக்கு தொடர்ந்து ஒரு 8 படங்கள் புக் ஆகுது. எப்படி அவருக்கு புக் ஆகுது அப்படின்னு விமர்சனம்லாம் வைக்கிறாங்க. அதுவும் பிஆர் மூலியமா தான் அப்படின்னு சொல்றாங்க. அது நல்ல விஷயமா கெட்டதா? அவங்கவங்களுக்கு எது நல்லது படுதோ அது நல்லதுங்க. நம்ம எதுவுமே சொல்லி, இவரு ஏன் என்ன பத்தி சொன்னாரு? அவரு ஏன் சொன்னாரு? நான் உங்ககிட்ட அன்னைக்கு இப்போ ஆரம்பிக்கும்போது சொன்னது தான். என்னுடைய வேலை எழுதுறது மட்டுமே. நான் ஸ்க்ரீன்ல எந்த படமா இருந்தாலும் சரி, எழுதுனா பாடலாசிரியர் கருணாகரன்னு போடப் போறாங்க. ஸ்க்ரீன்ல பார்க்கும்போது எப்படி சார் இருக்கு? ஸ்க்ரீன்ல பார்க்கும்போது எனக்கு வல்லவன் பார்க்கும்போது ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தோஷம். என் கூட இந்த 10 ஃப்ரெண்ட்ஸுங்க கை தட்டினாங்க. டேய் யார்றான்னு அவன் பார்த்தானுங்க நான். இப்போ தேவையில்லாம ஒரு படம் நிர்வாகம் பொறுப்பல்லன்னு சொல்லி அதுவும் கிணறும். அந்த 2 படத்தோட அ தயாரிப்பாளர் எனக்கு நெருங்கிய நண்பர்கள். அவங்க தேவையில்லாம லிரிக்ஸ் சூப்பர் ஸ்டார்ன்னு போட்டு, என்ன போன வாரம் வந்து தேவையில்லாத பிரச்சனையில மாட்டி விட்டாங்க. நான் சொன்னேன், "டேய் தம்பி இதெல்லாம் வேணாம்டா." ஒருத்தவங்க சொன்னாங்க, "நீங்க எவ்வளவுதான் பிரச்சனைய தாங்குவீங்க, கூட இந்த பிரச்சனையும் தாங்குங்க." சரி ஓடு, காலத்தோட ஓட்டம் ஓடும். அவ்வளவுதான் சொல்லி ஓடிட்டு இருக்கு. வாழ்த்துக்கள் சார். நீங்க வேற இதுலயும் நம்ம கீழ போட்டுறலாம். கருணாகரன் லிரிக்ஸ் சூப்பர் ஸ்டார். பிரச்சனையில மாட்டி விடாதீங்க. பிரச்சனைலாம் பார்த்துக்கலாம். அது அவங்களோட விருப்பம். அதான் சொன்னேனே, அவங்க விருப்பத்துக்கு அவங்க எது செய்றாங்க செஞ்சுட்டு போங்க.
சூப்பர் சார். வாழ்த்துக்கள் சார். அடுத்த ப்ராஜெக்ட்ஸ்க்கு மிகப்பெரிய வெற்றி பெறணும். நல்லா கான்ஃபிடென்ட்டா பேசுறீங்க. எந்த விஷயமா இருந்தாலும். இவ்வளவுதான் அப்படியே பிரேக் அடிச்சிடுறீங்க எல்லாத்துக்கும். பிரேக் அடிக்கிறது இல்லைங்க. இவ்ளோ போதுங்க அப்படின்னு சொல்லி முடியுதா? ரொம்ப சந்தோஷம் என்ன கூப்பிட்டதுக்கு. ஓகே சார். தேங்க் யூ சார். தேங்க் யூ சோ மச் சார். நன்றி, நன்றி. நேர்காணல் மிக்க நன்றி. சந்தோஷம். நன்றி.